முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்க. இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள், பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடைவதற்கான வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் கோச்சாரத்தில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு பண வசதி இருந்தால் 12ஆம் இடம் எதிலேயாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் அல்லது விரயங்கள் அல்லது நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு செலவினங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் வரவுகள் எவ்வளோ இருக்கோ அதை காட்டும் செலவுகளும் மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸில் நல்லதொரு ஏற்றம் அல்லது முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக என்னுடைய வேலையில், ஜாபில் பெரிய லெவலில் வரணும், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், அதற்கான ரெக்கக்னைஸ் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், எதுலையே இருந்தாலும் சரி. இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுங்கள். எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ பின்னாடி அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா முதலே நான் சொன்னேன் 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் முதலீடு பண்ணுறது பின்னாடி நன்மையை செய்யும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன், யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எனக்கு அமையலை, கிடைக்கலன்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், அத்தனை தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். நன்மை பயக்கும்.